நாங்கள் எத்தனை நாட்கள் வேணுமென்று சொன்னாலும் இந்த மாதிரி வரும். இதுதான் எடுத்துக்கொள்ளுங்க. நல்ல ஒரு பதத்தில் இருக்குது. அந்த அளவுக்கு விட்டமின் சி நீங்களும் செய்து பாருங்க. மிகவும் டேஸ்டாகவும் இருக்கும். இது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஒரு கிழமைக்கு பிறகு இந்த மாதிரி கலர் மாறிவிடும். வணக்கம் என் அன்புறவுகளே, மீண்டும் திருஸ் குக்கிங் வேர்ல்ட் ஊடாக உங்களை சந்திப்பது உங்கள் அன்பு திருப்பதி. இன்றைய தினம் நான் உங்களுக்கு செய்து காட்டப் போவது தேன் நெல்லி. இந்த நெல்லிக்காய் ஆக ஃப்ரெஷ்ஷாக இல்லை, கொஞ்சம் அடிபட்ட மாதிரி இருக்குது. இருந்தாலும் நாங்கள் இதை அவிச்சித்து அந்த அடிபட்ட இடங்களை நீக்கிவிட்டு எப்படி தேன் நெல்லி செய்யலாம் என்பதை காட்ட போகிறேன். நெல்லிக்கனியை அவிக்கும் போது ஃபில்டரில் அவிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. தண்ணீரில் போட்டு அவிக்க வேண்டாம். இவ்வளவு நெல்லிக்காய்க்கும் 200 கிராம் சர்க்கரை எடுத்துக்கொள்கிறேன். சர்க்கரையை முதல்ல சின்ன ஒரு சட்டியில் தண்ணீர் வச்சு அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சு காய்ச்சி எடுக்க வேண்டும். சர்க்கரை கரைஞ்சதுக்கு பிறகும் கொஞ்ச நேரம் பாவு மாதிரி வரும் வரைக்கும் சர்க்கரையை கொதிக்க விடுங்க. இப்போ நெல்லிக்காய் அவிஞ்சு தாண்டு பார்ப்போம். இப்படி அமர்த்தும் போது இந்த மாதிரி வரும். இதுதான் இந்த பதத்தில் நாங்கள் நெல்லிக்காயை இறக்கி எடுக்க வேணும். ஆறுனத்துக்கு பிறகு அடிபட்ட நெல்லிக்காய் என்றால் இந்த மாதிரி சின்ன கத்தியால் எந்த இடத்தில் கருப்பு இருக்குதோ அந்த இடத்தை அகற்றி விடுங்க. அகற்றி விட்டு மெதுவாக இந்த மாதிரி அமர்த்துங்க. அமர்த்தும் போது சுளை சுளையாக விரிஞ்சு வரும். அப்படி எல்லா நெல்லிக்காய்களையும் இந்த மாதிரி பிரித்து விட்டு எடுத்துக்கொள்ளுங்க. சர்க்கரை கரைஞ்சி கொஞ்ச நேரமாக பாவு மாதிரி கொதிச்சு கொண்டிருக்கு. இப்போ இந்த நெல்லிக்காயுடன் சர்க்கரை பாகுவை சேர்த்து கொள்ளுங்க. சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க விட வேணும். சர்க்கரை பாகு கொஞ்சம் வத்தும் வரைக்கும் கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொதித்து நல்லா நெல்லிக்காயிற கலர் மாறிவிடும். இந்த டைம் வரைக்கும் சர்க்கரையில் நெல்லிக்காயை போட்டு கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், எல்லா வெடிப்புகளுக்குள்ளாலும் சர்க்கரை பாகு பூந்து நல்ல ஒரு பதத்தில் இருக்குது. இந்த டைமில் அடுப்பை விட்டு விலத்தி ஆற விடுங்க. சுத்தமான மண் போத்தல் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா நெல்லிக்காய் ஆறுனத்துக்கு பிறகு அந்த போத்தலுக்குள் நெல்லிக்காயையும் இந்த சர்க்கரை பாகு மீதியாக இருக்கிறதையும் ஊற்றி கொள்ளுங்க. சுத்தமான தேன் எடுத்துக்கொள்ளுங்க. தேனை போத்தலுக்கு அரைவாசிக்கு சர்க்கரை பாகுடன் சேர்ந்து அரைவாசிக்கு வரும் அளவுக்கு ஊற்றி கொள்ளுங்க. ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டாலே போதும். அந்த அளவுக்கு விட்டமின் சி மிகவும் அதிகமாக நிறைந்த கனிகளில் ஒன்றுதான் நெல்லிக்கனி. இப்படி செய்து வச்சு நாங்கள் எத்தனை நாட்கள் வேணுமென்று சொன்னாலும் ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 நெல்லிக்காய்கள் சாப்பிட்டு வரலாம். மிகவும் உடம்புக்கு நல்லது. தேன் நெல்லியை சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் எந்த அளவு சுவையாக இருக்குமென்று சொல்லி. ஒரு இனிப்பு புளிப்பு துவர்ப்பு சேர்ந்த மாதிரி ஒரு சுவை இருக்கும். அதற்காக நிறைய நெல்லிக்கனியை சாப்பிடாதீங்க. ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 நெல்லிக்கனிகள் தான் சாப்பிட வேண்டும். இது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த முறையில் செய்து காட்டுறேன். ஏனென்று சொன்னால் இதை நாங்கள் உடனடியாக தயார்படுத்தி எடுத்துக்கொள்ளத்தான் வேணும். வெயில் இல்லாத நாட்டில் வாழ்கிற நாங்கள் இந்த மாதிரி உடனடியாக தயார் பண்ணிட்டு ஆறுனத்துக்கு பிறகு போத்தலில் போட்டு வச்சு கொள்ளலாம். வெயில் இருக்கிற நாட்டில் இருக்கிறவங்க இதை வெயிலில் வச்சுட்டு எடுத்துக்கொள்ளுவாங்க. அப்படி இங்கு செய்ய முடியாது. அதனால்தான் ஒரே நாளில் இதை தயார் பண்ணி எடுத்துக்கொண்ட நான். இப்போ தயார் பண்ணின அதே நாளில் நெல்லிக்கனி எப்படி இருக்குது என்பதை பாருங்கள். இந்த மாதிரி சுவையான முறையில் நீங்களும் செய்து பாருங்கள். மிகவும் டேஸ்டாகவும் இருக்கும், உடம்புக்கு ஆரோக்கியமானதும் கூட. ஒரு கிழமைக்கு பிறகு இந்த மாதிரி கலர் மாறிவிடும். அந்த அளவுக்கு தேனுடன் சர்க்கரை பாகும் சேர்ந்து நெல்லிக்கனி ஊறி இப்படி இருக்குது. மிகவும் டேஸ்டாக இருக்கும். இந்த முறையில் நீங்களும் செய்து பாருங்கள்.
இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மீண்டும் இன்னும் ஒரு அருமையான சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்வது உங்கள் அன்பு திருப்பதி. நன்றி, வணக்கம்.